தமிழக பிஜேபி வரலாற்றிலேயே முதன்முறையாக இரட்டை இலக்கத்தில் ஜெயிப்பதற்கு பிஜேபிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையின் பெயர் ஏன் இடம்பெறவில்லை அப்படின்னு நீங்க கேட்கறதோட மத்தியில் அமைச்சராக இருக்கிற எல் முருகனின் பெயர் ஏன் இந்த பட்டியலில் இடம்பெற்றதுன்னு கேட்டு பாருங்க. அதனால இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட மத்திய அமைச்சராகிறார் அண்ணாமலை. காங்கிரஸ்காரன் ஓட்டு டிஎம்கேக்கு போகுமா அப்படின்னு கேட்கறது வேற. முதல்ல காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ்க்கு போகுமான்னு தெரியல. காங்கிரஸ் சேர்ந்தே தனிமைப்பட்டு போன மாதிரியான ஒரு உணர்வை ஜோதிமணி பிரதிபலித்திருக்கிறார். கட்சி தன்னை மீறி போய்விட்டதாக ராகுல் காந்தி உணர்ந்திருப்பார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பிஜேபியினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? வணக்கம் நண்பர்களே. பிஜேபியினுடைய வேட்பாளர் பட்டியல் 3ஆம் தேதி வெளியானது. அதுல சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். மதுரை தெற்கு ராமசீனிவாசன், ராமநாதபுரம் ஜிபிஎஸ் கே நாகேந்திரன், மானாமதுரை தனி பொன் பாலகணபதி, திருப்பத்தூர் கேசி திருமாறன், திருச்செந்தூர் கேஆர்எம் ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் ஆனந்தன் ஐயாசாமி, ராதாபுரம் எஸ்பி பாலகிருஷ்ணன், நாகர்கோயில் எம்ஆர் காந்தி, விளவங்கோடு எஸ் விஜயதாரணி, குளச்சல் சிவக்குமார், பத்மநாபபுரம் ரமேஷ். கொங்கு மண்டலத்தில் உள்ள 7 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்ப்போம். கோவை வடக்கு வானை சீனிவாசன், திருப்பூர் தெற்கு எஸ் தங்கராஜ், மொடக்குறிச்சி கிருத்திகா சிவக்குமார், உதகமண்டலம் போஜராஜன், அவினாசி டாக்டர் எல் முருகன், ராசிபுரம் டாக்டர் எஸ்டி பிரேம்குமார், தளி டாக்டர் நாகேஷ்குமார். காவிரி டெல்டா பகுதியை சார்ந்த 5 தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்க்கலாம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன், அறந்தாங்கி மாநில மகளிர் அணி தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த், கந்தர்வக்கோட்டை சி உதயகுமார், தஞ்சாவூர் எம் முருகானந்தம், திருவாரூர் கோவி சந்துரு. வட தமிழகத்தில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது திருவண்ணாமலை. அங்கு சி ஏழுமலை என்பவர் போட்டியிடுகிறார். சென்னையில் 2 தொகுதிகள், மயிலாப்பூர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆவடி எம் ராஜசிம்ம மகேந்திரா என்கிற அஸ்வினி குமார். ஸோ மொத்தம் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளிவந்து விட்டது. இப்போ இதனுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் திட்டவட்டமாக பிஜேபி ஜெயிக்கும். அது எது அப்படின்னா, சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன், மதுரை தெற்குல ராமசீனிவாசன், மானாமதுரையில் பொன் பாலகணபதி, அதே போல வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி மற்றும் ராதாபுரத்தில் எஸ்பி பாலகிருஷ்ணன், இவர்களெல்லாம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்டர்ல இருக்கக்கூடிய, அதாவது 50-50 சான்ஸ் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா நாகர்கோவில். எம்ஆர் காந்தி அவர்கள் மீண்டும் ஜெயிப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு தொகுதி. மற்றபடி மற்ற அந்த தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லலாம். ஸோ தென் மண்டலத்தில் 5 தொகுதிகள் உறுதி. கூடுதலாக ஒரு தொகுதி நாகர்கோயிலில் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 6ன்னு வச்சுக்கலாம். கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 7 தொகுதிகள், அதாவது கோவை வடக்கு, திருப்பூர் தெற்கு, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி, ராசிபுரம், தளி, இந்த 7 தொகுதிகளில் தளி நீங்களாக உள்ள 6 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஏற்கனவே ஒரு 6, அப்புறம் இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு 6 தொகுதி, மொத்தம் 12 தொகுதிகள் திட்டவட்டமாக வெற்றி பெறலாம். காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய 5 தொகுதிகள், இந்த 5லுமே வெற்றி பெறுவது மிக மிக கடினம். அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகள், மயிலாப்பூர் மற்றும் ஆவடி. இல்ல மயிலாப்பூர்ல ரொம்ப கடுமையாக உழைத்தால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயிக்கலாம். அதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் மயிலாப்பூர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது 50-50 அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா மயிலாப்பூர்ல தாவேகாவுக்கும் கணிசமான செல்வாக்கு காணப்படுகிறது. அதை நம்ம கருத்து கணிப்பின் மூலமா ஸ்டடி பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எப்படி போனாலும் பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
தமிழக பிஜேபி வரலாற்றிலேயே முதன்முறையாக இரட்டை இலக்கத்தில் பிஜேபி எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைவார்கள் அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியும். இன்னும் எக்ஸ்டென்சிவா நாங்க கள ஆய்வு செய்ய போகிறோம், கருத்து கணிப்பு நடத்த போகிறோம். குறிப்பா சவுத்துல ரொம்ப தீவிரமா இனி கருத்து கணிப்பெல்லாம் நாங்க நடத்துவோம். ஸோ அதன் வெளிப்பாடாக எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். அப்போ பிஜேபிக்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இதுல ஒரு சில தொகுதிகள் ரொம்ப ரொம்ப டஃப்பான தொகுதி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமநாதபுரத்தை சொல்லலாம். 2021 தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளிலும் டிஎம்கே வென்றது. இந்த முறையும் அப்படி வெல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான ஒரு பகுதி அது. இல்லை, எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரு டயத்துல ராமநாதபுரத்துல மோடி போட்டியிடுவார் அப்படிலாம் சொல்லப்பட்டது. அதுவும் 2024 தேர்தலின் போதே அவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டது. அது எப்படி அப்படி சொன்னாங்க, அதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லையேன்னு அப்பயே யோசிச்சது உண்டு. இப்போ ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி களமாடுகிறது. பிஜேபி அந்த தொகுதியை வாங்கினதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் உண்டு. ஏன்னா இந்தியாவுடைய அந்த டெய்ல் எண்டில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்ரீலங்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஒரு பகுதி அது. ரெண்டாவது, ராமநாத சுவாமி திருக்கோயில் இருக்கக்கூடிய இடம், ராம் சேது இருக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடம் பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. பிஜேபி தன்னுடன் அடையாளப்படுத்தி கொள்ளுகிற ரொம்ப முக்கியமான பகுதி. எப்படி யூபியில அயோத்தியோ அது போல தமிழகத்தில் ராமேஸ்வரம், ராமநாதபுரம். அந்த அடிப்படையில் அவங்க ராமநாதபுரத்தில் எப்போதுமே தாமரை சின்னம்னு அடிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஜெயிக்கிறது தோக்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த பகுதி ரொம்ப முக்கியம். அதுல நாம் தொடர்ந்து ஊடுருவிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு பிஜேபி திட்டமிடுகிறது. இருந்தாலும் ராமநாதபுரத்துல ஜெயிப்பது மிக கடினம். ஸோ ஓவராலா பார்த்தா இந்த 27ல் 12-13 தொகுதி வரைக்கும் ஜெயிப்பதற்கு பிஜேபிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லையே, என்ன காரணம்? சில இது நீங்க மட்டும் கேட்கல, பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலையின் பெயர் ஏன் இடம்பெறவில்லை? ஆக்சுவலா அண்ணாமலையின் பெயர் ஏன் இடம்பெறவில்லை அப்படின்னு நீங்க கேட்கறதோட மத்தியில் அமைச்சராக இருக்கிற ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற எல் முருகனின் பெயர் ஏன் இந்த பட்டியலில் இடம்பெற்றதுன்னு கேட்டு பாருங்க. ஒரு நுட்பமான விடை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மத்தியில் அமைச்சராக இருக்கிறார், ராஜ்யசபா எம்பியா இருக்கிற எதுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போட்டியிடும்? அப்பனா அது என்ன காரணம் இருக்கும்? நிச்சயமா ஒரு சட்டில் ரீசன், ஒரு சூட்சுமமான காரணம் இருக்கணும்ல. அது என்னன்னு யோசிச்சுப்பார். இப்போ எல் முருகன் அவர்கள் எம்எல்ஏ இதுல போட்டியிட்டு, இப்போ அவினாசியில போட்டியிட்டு வெற்றி பெற்று விடுகிறார்னு வச்சுக்கோம். அடுத்தாப்புல அவர் என்ன செய்வார்? ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்தாக வேண்டும். அப்போ அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கான இடைத்தேர்தல் நடக்கும். இப்போ பிஜேபியினுடைய உயர்நிலை வட்டாரங்கள்ல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, எல் முருகன் ராஜினாமா செய்கிற அந்த ராஜ்யசபா சீட் அண்ணாமலைக்கு போகும். அந்த இடத்துல அண்ணாமலை போட்டியிடுவார், அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு எல் முருகன் வகிக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சர் பதவி அண்ணாமலைக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதனால தான் அண்ணாமலையுடைய பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை அப்படின்னு நான் கருதுகிறேன். ஸோ இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட மத்திய அமைச்சராகிறார் அண்ணாமலை அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம். பிஜேபியை பொறுத்தளவுல எந்த ஒரு நகர்வும் காரணம் இல்லாமல் இருக்காது. அதை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஒரு லிஸ்ட்டை பார்க்க லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு ஏன் இல்லை, எதற்கு இல்லை, ஐயோஹோ அப்போஹோன்னா குதிச்சுட்டு கூடாது. இல்லாமல் இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கும். இது இல்லை, அண்ணாமலையின் பெயர் இல்லைங்கிறது எவ்வளவு வியப்புக்குரிய செய்தியோ அதே போல இன்னொரு வியப்புக்குரிய செய்தி, மத்தியில் அமைச்சராக இருக்கிற எல் முருகனின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்பது. ஏன் அதையும் இதையும் சேர்த்து யாருக்குமே பார்க்க தெரியல? அதனால மேலிட வட்டாரங்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எல் முருகன் ராஜினாமா பண்ணதும் அந்த இடத்துல அண்ணாமலை போட்டியிடுவார். அநேகமா எல் முருகனுக்குரிய அந்த போர்ட்போலியோ அண்ணாமலைக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
இதுக்கு முன்னாலே அப்படித்தான். எல் முருகன் மாநில தலைவராக இருந்தார். அவர் ரொம்ப சீக்கிரமாக மத்திய அமைச்சராகி விட்டார். இப்ப அந்த இடத்துக்கு தான் அண்ணாமலை வந்தார். வந்து அந்த எல் முருகனுடைய ஒட்டுமொத்த அந்த பதவிக்காலம் எப்ப முடியுமோ அது வரைக்கும் அவர் மாநில தலைவராக இருந்தார். இப்போ அது போலவே எல் முருகனுடைய அந்த ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிகிற வரை அண்ணாமலை அந்த இடத்துல இருப்பார். அதே போலவே அவருடைய அமைச்சர் பதவியும் அண்ணாமலை வகிப்பார் அப்படின்னு கூறப்படுகிறது. அதற்கான சாத்தியம் உண்டுன்னு நாம நினைக்கலாம். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஜேவிசியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காணொலியே நம்ம எல்லாம் வந்திருக்கப்போ அறந்தாங்கியை பற்றி டிஸ்கஷன் ஓடிச்சு. இப்போ அறந்தாங்கியில யார் நிற்க போறான்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், மாநில மகளிர் அணி தலைவராக கவிதா ஸ்ரீகாந்த் இருக்காங்க, அவங்க அறந்தாங்கியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு. அறந்தாங்கியில பிஜேபியுடைய மகளிர் அணி மாநில தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் இருக்காங்க. ஒருவேளை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற பேச்சும் அடிபடுது. இந்த கிடைக்கலாம்னு யூகத்தோட தான் சொன்னேன். ஆனா ஆக்சுவலா கிடைச்சிருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்குங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் பிஜேபியை பொறுத்தளவுல எல்லாமே கடைசி நொடியில கூட மாறும். அதனால எதை சொன்னாலுமே கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது, இப்படித்தான் நாம சொல்ல வேண்டியிருக்கு. வெடித்து சிதறி இருக்கிறாரே ஜோதிமணி. நேற்றைக்கு பிஜேபியினுடைய அதிகாரபூர்வ வேட்பாளர் பட்டியல் வந்த அதே நேரத்தில் காங்கிரசும் தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது. போன மாசம் மார்ச் 28 ஜோதிமணி கடுமையான எக்ஸ்பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அப்போ தொகுதிகள் விற்கப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக அவர் கூறியிருந்தார். அதை சொல்லிட்டு அதுல அவர் ஒன்னு சொல்லியிருந்தார். என்னன்னா, வேட்பாளர் பட்டியல் வெளியானது விரிவாக பேசலாம் என்று கூறியிருந்தார். அதே போல இப்ப நேற்றைக்கு வேட்பாளர் பட்டியல் வந்தது. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வந்த கையோட ஜோதிமணியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார். தன்னுடைய எக்ஸ் பதிவில் ஜோதிமணி என்ன சொல்லி இருந்தார், எப்படி வெடித்து சிதறி இருந்தார் என்பதை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் 12 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் மீதமுள்ள தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் மனக்குமுறலையும் கொந்தளிப்பையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேட்பாளர்கள் முன்பே முடிவு செய்யப்பட்டு அதற்கேற்ப தொகுதிகள் கேட்டு வாங்கப்பட்டுள்ளன. நீண்ட காலம் காங்கிரஸ் கட்சியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிற தகுதியும் மக்கள் செல்வாக்கும் வெற்றி வாய்ப்பும் உள்ள பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. வேதனை அளிக்கிறது இது. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பணியாற்றிய பலர் இருக்கும்போது அந்த இடத்தில் கட்சிக்கு சில நாட்கள் சில வருடங்களே ஆன கள அனுபவம் இல்லாத சிலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் மேற்கு மண்டலமான கொங்கு நாட்டில் செல்வாக்கு மிகுந்த 38 சட்டப்பேரவை தொகுதிகளில் பெரும்பான்மை சமூகமாக உள்ள கொங்கு வெள்ளாள கவுண்டர் மற்றும் அருந்ததியர் சமூகங்களுக்கு முழுக்கவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் தேர்தல் வரலாற்றில் இதற்கு முன்பு நிகழ்ந்திராத ஒன்று. கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தின் உட்பிரிவுகளுக்கு 2 தொகுதிகளை வழங்கியுள்ள காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையான கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை புறக்கணித்திருப்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல 28 தொகுதிகளில் 6 தனி தொகுதிகளை கேட்டு பெற்ற காங்கிரஸ் கட்சி மிகவும் பின்தங்கிய விளிம்பு நிலை சமூகமான அருந்ததியர் சமூகத்துக்கு வாய்ப்பை மறுத்திருக்கிறது. 2 பெண்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியின் சமூக நீதி கோட்பாட்டுக்கும் சமூகத்தின் கடைக்கோடி மக்களுக்காக போராடும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் எதிரானது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை பற்றியோ தமிழ்நாடு எதிர்நோக்கியுள்ள கடுமையான அரசியல் சூழலை பற்றியோ உண்மையான கட்சி தொண்டர்களின் உணர்வுகளை பற்றியோ எந்தவித கவலையும் அக்கறையும் இல்லை என்பது தெளிவு. இவர்களின் பட்டியலை ஏற்க மறுக்கிற உரிமை ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டருக்கும் உண்டு. அதுதான் காங்கிரஸ் கட்சியின் வலிமையான ஜனநாயகத்தன்மை. இந்த பேரழிவை தடுத்து நிறுத்த நாங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. ஆனால் நாங்கள் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வுகளை உள்வாங்கி அவர்களின் எண்ணங்களை பிரதிபலித்தோம்.
அவர்களை கைவிட்டு விடவில்லை என்கிற திருப்தி மட்டுமே எஞ்சியுள்ளது. 30 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் பணியாற்றி உள்ளேன். எவ்வளவோ கடினமான சவால்களை காலங்களை கட்சி எதிர்கொண்ட போதெல்லாம் உணர்வு பூர்வமான ஒப்புதலோடு பணியாற்றி இருக்கிறேன், போராடி இருக்கிறேன். முதலாக மிகவும் அந்நியமாக உணர்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் அரசியல் சூழலையும் கருத்தில் கொண்டு இது குறித்து வாக்குப்பதிவு முடிந்த பிறகே விரிவாக பேச விரும்புகிறேன். அதே நேரத்தில் மனம் சோர்ந்து போயிருக்கிற தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் காங்கிரஸ் கொடியை பெருமையோடு உயர்த்தி பிடித்திருக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டருக்கும் என்னுடைய பேரன்பையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அவர்களின் அர்ப்பணிப்புக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு ஜோதிமணி சொல்லி இருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னால மார்ச் 28ஆம் தேதி பட்டியல் வந்த பிறகு பேசுகிறேன் என்று சொன்ன ஜோதிமணி இப்போது வாக்குப்பதிவு முடிந்த பிறகு விரிவாக பேச விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதோட அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். முதலாக மிகவும் அந்நியமாக உணர்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல அவர் சொல்லி இருப்பது என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய சமூக நீதி முகம் அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத அவர் கிழித்து தொங்க விட்டு இருக்கிறார், அம்பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு திட்டமிட்டே வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். குங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினுடைய உட்பிரிவை சார்ந்த 2 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. ஆனால் பெரும்பான்மை பிரிவுக்கு எந்த வாய்ப்பையும் வழங்கவில்லை. அதே போல அந்த பெல்ட்ல ரொம்ப அதிகமாக வாழக்கூடிய அருந்ததியினருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத ஜோதிமணி சுட்டி காட்டி இருக்கிறார். இதுல அந்நியமாக உணர்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காங்கிரஸ் சேர்ந்தே தனிமைப்பட்டு போன மாதிரியான ஒரு உணர்வை ஜோதிமணி பிரதிபலித்திருக்கிறார். இத்தனைக்கு தொடர்ந்து காங்கிரஸ் எம்பியாக வலம் வரக்கூடியவர். அவர் காங்கிரஸ் கட்சியிடமிருந்தே நான் அந்நியப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறது காங்கிரஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு அதல பாதாளத்தில் இருக்கிறது என்பதை காட்டுவதாக இருக்கிறது. இது காங்கிரசுக்குள்ள இருக்கக்கூடிய குமுறலை, குமைச்சலை, அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வெட்டுக்குத்து இருக்கு அப்படிங்கிறத வெளிச்சமிட்டு காட்டி இருக்கிறது. இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு அடிப்படையா கேள்வி எழுகிறது. என்னன்னா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ்காரன் ஓட்டு டிஎம்கேக்கு போகுமா அப்படின்னு கேட்கறது வேற. முதல்ல காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ்க்கு போகுமான்னு தெரியல. ஏன்னா ஜோதிமணியுடைய பதிவு ஒரு பல்வேறு காங்கிரஸ் கேண்டிடேட்ஸ் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் இதையே எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. முழுக்க முழுக்க காங்கிரஸ் மாநில தலைமைக்கு எதிராகத்தான் இந்த ட்வீட்டை போட்டு இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த காங்கிரஸ் கேண்டிடேட்ஸே காங்கிரஸ்காரர்கள் கைவிட்டு விடுவார்களோ அப்படின்னு தோன்றுகிறது. காங்கிரஸ்காரங்களுடைய டோட்டல் ஓட்ஸும் காங்கிரஸுக்கே போகாதுன்னா அப்படின்னா யாருக்கு போகும்? அதை அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பை தாவேகா பெறும் என்று நான் நம்புகிறேன். இது உண்மையாக இருந்தால் இப்ப டிஎம்கே கேண்டிடேட்ஸுக்கு வரக்கூடிய காங்கிரஸ் ஓட்டும் அப்படியே மடை மாறி விஜய் பக்கம் போகலாம். ஏற்கனவே கடந்த முறை டிஎம்கேக்கு விழுந்த வாக்குகளை தாவேகா அள்ளுகிறது. குறிப்பா பட்டியல் சமூகத்தவர்களின் வாக்கு, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்கு, பெரும்பாலான வாக்குகள் முழுக்க முழுக்க விஜயை நோக்கி திரும்பி உள்ளன. அதை நம்ம கள ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கோம். அது பற்றி எத்தனையோ வீடியோ பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறோம். இப்ப கீழ்வேலூர் வீடியோலாம் அதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? கருத்து கணிப்பு இந்த விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுறீங்களா? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? போன வாட்டி டிஎம்கே போட்டேன். டிஎம்கே போட்டீங்க. அக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கா? விஜய்க்கு தான் போட்டீங்களா? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? ஸ்டாலினுக்கு போட்டோம். ஸ்டாலினுக்கு போட்டீங்களா? நீங்க? நாங்கதான். நீங்களும் விஜய்? ஆமா. அக்கா நீங்க? விஜய் தானா? இப்போ அது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஓட்டும் தாவேகாவை நோக்கி நகர்கிறது. அப்படின்னா இதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கு வரவேண்டிய வாக்குகள் 1 by 1 குறைந்து கொண்டு வருகின்றன. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப டிஎம்கேக்கு வரவேண்டிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வாக்குகள் குறையும் போல தெரிகிறது. டிஎம்கேக்கு வரவேண்டிய பட்டியல் சமூகத்தவர்கள் வாக்குகள் இந்த முறை வராது போல தெரிகிறது. அது எல்லாம் தாவேகா நோக்கி போகிறது. இப்படி அதே போல டிஎம்கேக்கு வர வேண்டிய சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு அளவுக்கு தான் வரும், மீதி எல்லாம் தாவேகாவை நோக்கி செல்கிறது. ஆக டிஎம்கேக்கு இழப்பு அதிகம் இருக்கிறது. அதை சுட்டுவதாக ஜோதிமணியின் கடிதத்தை நாம் பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல,
காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு நீருபூத்த நெருப்பு போல ஒரு பகைமை உணர்வு, ஒருவருக்கு எதிராக ஒருவர் நிற்கக்கூடிய தன்மை வலுத்து கொண்டே வருகிறது. இந்த ஜோதிமணி ஒரு இடத்துல நம்முடைய தலைவரான ராகுல் காந்தியின் நோக்கத்துக்கே எதிரானது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தியும் மீறி செல்வ பெருந்தகையால் சாதிக்க முடிந்திருக்கிறது. அது செல்வ பெருந்தகை சாதித்ததா சொல்லக்கூடாது, டிஎம்கே ஈகோ சிஸ்டம் சாதித்திருக்கிறது. டிஎம்கே ஈகோ சிஸ்டத்தினால ராகுல் காந்தியை ஓவர்லுக் பண்ணிட்டு டைரக்டா சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஏற்றபடியாக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்பதை ராகுல் காந்தி கண் முன்பே அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். முதல் தடவையா ராகுல் காந்தி கட்சி தன்னை மீறி போய்விட்டது அப்படிங்கறத உணர்ந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா தமிழ்நாடு விஷயத்துல கட்சி தன்னை மீறி போய்விட்டதாக ராகுல் காந்தி உணர்ந்திருப்பார். அதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால தான் ராகுல் காந்தி இப்போ வரைக்கும் தமிழ்நாடு பக்கமே வரல, பிரச்சாரத்துக்காக கூட வரல, வருவாராங்கிறதும் டவுட்டா இருக்கு. ஸ்டாலினோட ஒரு போன்ல கூட பேசல, ஹலோ கூட சொல்லல. என்னமோ ஒரு தீரா பகை போல ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. பட் இதெல்லாம் அல்டிமேட்டா எங்க வந்து முடியுது அப்படின்னா டிஎம்கே வாக்கு இழப்பில் போய் முடிகிறது. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்டிஏ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.